நரசிம்மர் ஏன் ஹிரண்யாக்ஷனை கொன்றார்? ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்து கடவுள்களாலோ மனிதர்களாலோ இரவிலோ பகலிலோ எந்த ஜீவராசிகளாலும் எந்த நேரத்திலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்ற ஒரு வரத்தை வாங்கினான். இதனால் மூவுலகங்களையும் கட்டுப்படுத்தி அனைவரையும் தன்னையே கடவுளாக வழிபட செய்தான். இந்த சூழ்நிலையில்தான் ஹிரண்யாக்ஷனுக்கு பிரகலாதன் என்ற ஒரு மகன் பிறந்தான். பிரகலாதன் ஹிரண்யாக்ஷனுக்கு நேர்மாறாக விஷ்ணுவின் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தான். இதனை கொஞ்சமும் பிடிக்காத ஹிரண்யாக்ஷன் பிரகலாதனை கொல்ல பல முயற்சிகள் எடுத்தான். அது அனைத்திலும் இருந்து விஷ்ணு பிரகலாதனை மறைமுகமாக காத்தார். இதனால் கோபம் அடைந்த ஹிரண்யாக்ஷன் நானே உன்னை வதைக்கிறேன் என்று சூழரைத்தார். பிரகலாதன் உங்களிடம் இருந்தும் என்னை விஷ்ணு காப்பாற்றுவார் என்று கூறினான். அப்பொழுது ஹிரண்யாக்ஷன் மிகவும் ஆணவத்துடன் எது என்னிடமிருந்து உன்னை காப்பானா? பிரகலாதன் ஆம், அவர் அனைத்து இடத்திலும் இருக்கிறார் என்றான். கோபம் அடைந்த ஹிரண்யாக்ஷன் ஒரு தூணை காட்டி இதில் இருக்கிறானா உன் விஷ்ணு என்றான். உடனே அந்த தூணில் இருந்து நரசிம்மர் வெளிப்பட்டு ஹிரண்யாக்ஷனுடன் சண்டையிட ஆரம்பித்தார். ஹிரண்யாக்ஷன் வரத்திற்கு ஏற்றவாறு மனிதனும் மிருகமும் அல்லாமல் ஒரு கலவையாக இருந்தார் நரசிம்மன். அதேபோல் பகலிலும் இரவிலும் அல்லாமல்